சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவினுடைய விமானம், தொடங்கிய சண்டை, அமெரிக்காவினுடைய சகாப்தம் முடிந்தது. முஜ்தபா அல் கமேனி அவர்களுடைய சூளுரை. சவுதி இன்னைக்கு அடிபணியாம அமெரிக்காவுக்கு சூளுரையை சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய ராணுவ வீரர் தற்கொலை. ஹிஸ்புல்லா அனுப்பியிருக்கக்கூடிய அபாபில். நெத்தன்யாகு மருத்துவமனையில் அனுமதி. சர்ச்சில் நடந்த ஹஜ் பெருநாள் தொழுகை. லெபனான் பற்றி எரிகிறது. ஹஜ் பெருநாள் தினத்தன்று கல்லூரிகளுக்கு விடுமுறை ரத்து. அது மட்டும் இல்லாம முகமது தீபக்கு நடந்திருக்கக்கூடிய கொடுமை. இப்படி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரை பல்வேறு விதமான முக்கியமான செய்திகளை, களத்தில் இப்ப நடந்துகிட்டு இருக்க பல முக்கியமான நிகழ்வுகளை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவுடைய பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த சண்டையை அமெரிக்காக்காரன் தொடங்கி இருக்கிறான். எப்பயுமே இந்த போர் நிறுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதே, இன்னைக்கு தோஹால பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு அமெரிக்காக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரானுடைய பல பகுதிகளில், குறிப்பா பந்தர் அப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா ஈரானுடைய கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றுதாங்க இந்த பந்தர் அப்பாஸ். இந்த பகுதியில் இன்னைக்கு ஈரான், இன்னைக்கு அமெரிக்கா அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா, அங்க வந்திருக்கக்கூடிய போட்டில் கன்னி வெடிகளை அவங்க புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒப்பந்தம் தான் போடப்பட்டாச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி கன்னி வெடிகளை நீங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இன்னைக்கு அமெரிக்காக்காரன் அடிச்சிருக்கான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் வேற. அதை நம்ம ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது அதற்கான காரணத்தை நம்ம சொல்றோம். நீங்க பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்குவீங்க. இப்படி செஞ்ச உடனேயே பதிலுக்கு IRGC தரப்புல இருந்து வெயிட் பண்ணவே இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, MQ-9 ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு விமானம், சாதாரண விமானம் இல்லைங்க, இந்தியாவுடைய மதிப்பில் கிட்டத்தட்ட 320 கோடி ரூபாய். இந்த விமானம் எப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சென்சார் பண்ணக்கூடிய அளவுக்குள்ள விமானம். எங்க எதிரிகள் இருந்தாலும் துல்லியமா பார்த்து கரெக்டா அடிக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு விமானத்தை எங்க எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னா, ஈரானுக்குள்ள எடுத்துட்டு போய் உளவு பார்த்து அடிக்கிறதுக்காக அமெரிக்கா கொண்டு போயிருக்க சமயத்துல தான் இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சதுக்காக அவங்க பயன்படுத்திய அந்த டிஃபென்ஸ், ஏர் டிஃபென்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் உடைய பேர் சொல்றாங்க RQ-4 குளோபல் ஹேக் அப்படின்னு சொல்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ். எப்படி இவங்க டேவிட் ஸ்லிங் வச்சிருக்கிறாங்களோ, அயன் டோம் வச்சிருக்கிறாங்களோ, அது மாதிரி இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸை வச்சு நாங்க இந்த ஆளில்லா விமானத்தை MQ-9 ரிப்பேர் விமானத்தை அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. ரொம்ப பீத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு போற இடமெல்லாம் ட்ரம்ப் பச்சையா போய் பேசுறாரு. அதாவது என்னன்னா, ஈரானுடைய எல்லாமே அழிஞ்சு போச்சுங்க. நேவி கிடையாது, ஏர் டிஃபென்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது, தலைவர்லாம் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல தான் இந்த செய்தி வந்திருக்கிற பல பேர் இன்னைக்கு கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா CNN என்ன சொல்றாங்கன்னா, CNN நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான்ட்ட கிட்டத்தட்ட 3/2 பகுதி அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பு அப்படியே உறுதியோடு இருக்கு. அது தாக்கப்படலை. இன்னும் சொல்ல போனா, இவங்க தாக்க வரும்போது அவங்க ஏற்கனவே வீடியோல பார்த்தோம், நிறைய அவங்களுடைய விமானம் இருக்க மாதிரி சும்மா வரைஞ்செல்லாம் வச்சிருந்தாங்க. அது மேல கொண்டு போய் இவங்க குண்டை போட்டு வந்தாங்க. இந்த செய்தியை நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பல விதமான அவங்களுடைய மிசில்ஸ், ட்ரோன்ஸ் இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட்லேயே வச்சிருந்தாங்கிற செய்தியை CNN நியூஸ் சேனல், அதாவது அமெரிக்காவுடைய பிரபலமான CNN நியூஸ் சேனல் இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில முஜ்தபா அல் கமேனி அவங்க பேசியிருக்கதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஹஜ்ஜுடைய நாளை கொண்டாடக்கூடிய, ஹஜ்ஜினுடைய ஈதுல் அல்ஹாவுடைய நாளை கொண்டாடக்கூடிய மக்களுக்கு அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த நாளில் இந்த சகாப்தத்தை, அதாவது அமெரிக்காவுடைய சகாப்தத்தை நம்ம முடி கொண்டு வரணும். அதே மாதிரி அமெரிக்கா பல்வேறு நாடுகளில் ஆக்கிரமிச்சு தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் அங்கே வச்சு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும். முஸ்லிம் உம்மா, அதாவது முஸ்லிமுடைய சமூகம் இதில் ஒன்றிணைஞ்சு இந்த அநியாயத்துக்கு எதிராக போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முஜ்தபா அல் கமேனி சொல்றாங்க. இந்த போரை நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் சவுதி பேசியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. பொதுவாக சவுதின்னு வந்தாவே பெரும்பாலும் நம்மளுக்கு தெரியும், காசாவினுடைய விஷயத்தில் அவங்களுடைய பங்களிப்பு மிக குறைவாக இருந்தது. அதனால் பல்வேறு விமர்சனங்கள் நம்ம வச்சோம். அதே மாதிரி இந்த விஷயத்தில் அவங்களுக்கு மேலே ஒரு நல் மதிப்பை ஏற்படுத்தியிருக்கு உண்மையிலேயே. நம்ம ஏன்னா சல்மானே இப்படி ஒரு வார்த்தை பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே தப்பு செஞ்சால் கண்டிக்கணும், சரியானதை சொன்னால் அவங்க சரியானதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே நம்ம கடமைப்பட்டிருக்கோம்.
உண்மையில் அதுதானே நியாயமானது. ஒரு சாரார் மீது கொண்டுள்ள வெறுப்பு உங்களுக்கு நீதம் செய்ய தூண்டாமல் இருக்க வேண்டாம் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல்ங்க. அப்ப அந்த அடிப்படையில் சல்மான் இன்னைக்கு பேசியிருக்கிறார். என்னன்னா, இந்த போர் நிறுத்தம் ஏற்படணும்னா ட்ரம்ப் என்ன சொன்னா, இன்னைக்கு பல நியூஸ் சேனல், ராய்டர்ஸ், ஏபி நியூஸ், எல்லா நியூஸ் சேனல், வாஷிங்டன் போஸ்ட், எல்லா நியூஸ் சேனல் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ட்ரம்ப் சொன்னது, இந்த போர் நிறுத்தத்தை நான் கொண்டு வர்றேன் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, அரபுலக நாடுகள் குறிப்பா பஹ்ரைன், UAE, சவுதி, கத்தார் இவங்கெல்லாம் ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்க. அது என்னங்க ஆபிரகாம் ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப்புடைய கடந்த ஆட்சி காலத்தில் 2020 ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான், ஏற்படுத்திய ஒரு ஒப்பந்தம் ஆபிரகாம் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி அரபுலக நாடுகளும் இஸ்ரேலும் ஒன்று சேர்ந்துடணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்களுக்குள்ள வணிக தொடர்பு இருக்கணும், அது மாதிரி எம்பசியினுடைய தொடர்பு இருக்கணும் அப்படின்னு ஏற்படுத்தப்பட்டது. இதில் என்ன ஏற்பட்டுச்சுன்னா, பலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்களை இங்கே மறக்கடிக்கப்பட்டது. பலஸ்தீன மக்களுடைய அந்த நாட்டினுடைய அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டது. அந்த நாட்டினுடைய சுதந்திர நாட்டினுடைய அந்த கோரிக்கை இந்த இடத்துல எடுபட்டு போச்சு. அப்படிங்கிறதுனால இந்த ஒப்பந்தத்தின் பிறகு பல இடங்களில் எதிர்ப்பு வந்துச்சு. ஆனால் அதையும் மீறி இந்த ஒப்பந்தம் நடைபெற்ற காரணத்தினாலேயே கடந்த காலங்களில் ஹமாஸ் குழுக்கள் அட்டாக் பண்ணதுக்கு இந்த ஆபிரகாம் ஒப்பந்தமும் ஒரு காரணம்னு சொன்னாங்க. அந்த ஒப்பந்தத்தை இன்னைக்கு ட்ரம்ப் காரணம் கட்ட என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க அரபு நாள் கையெழுத்து போட்டீங்கன்னா ஈரானோடு நான் ஒப்பந்தம் போடுவேன், இல்லாட்டி ஈரானோட சண்டை போடுவேன். ஈரான் சண்டை போட்டா என்ன பண்ணுவான், UAE, கத்தாரா, பஹ்ரைனா எல்லாத்தையும் அடிப்பான், உங்களை அடிப்பான், பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் கேட்டிருக்கான். அப்படி கேட்டதுல சவுதி அரேபியா சொல்லியிருக்கக்கூடிய பதில், குறிப்பா MBS சொல்லியிருக்க முகமது பின் சல்மான் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன ஆனாலும் சரி, பாலஸ்தீன மக்களுடைய உரிமையும் அவருக்கான அந்த நாட்டினுடைய அந்த ஆட்சி அதிகாரம் அவர்களுக்குரியது என்பதை நீ உறுதி செய்யாத வரைக்கும் நாங்கள் இந்த ஆபிரகாமுடைய ஒப்பந்தத்துக்கு உள்ளே வரமாட்டோம், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு MBS சொல்லியிருக்காரு, சல்மான் சொல்லியிருக்காருங்கிற செய்தி இந்த இடத்துல நம்ம உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய விஷயமா இருக்குது. உண்மையிலே அதை நம்ம பாராட்டியானோம். ஆனால் இதுக்கிடையில UAE, பஹ்ரைன் இதுக்குள்ள உள்ள போயிட்டாங்களா, சரிதான் ஓகே அப்படின்னு போயிட்டாங்களாம். கடந்த காலங்கள் நடந்தது, போர் நடந்துகிட்டு இருக்கும்போது, பிப்ரவரி 28 தொடங்கி போர் நடந்துகிட்டு இருக்கும்போது நெத்தன்யாகு இஸ்ரேல்ல இருந்து UAEக்கு துபாய்க்கு போனானா, தெரியாம போனானா, இவங்க தான் கூப்பிட்டாங்களாம். போய் எதுக்குன்னா, இப்படி என்ன அடிக்கிறான் அயன் டோம் வச்சு, நீ பாரு, அதாவது ட்ரோனை வச்சு அடிக்கிறான், அயன் டோம் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, அதனால பாரு அப்படின்னு UAE கூப்பிட்டாங்களாம். அதுக்காக அங்கே நெத்தனியா போனானா. இந்த செய்தியை நெத்தனியா ஒரு நாள் உடச்சி விட்டான். எவ்வளோ நம்பிக்கை துரோகம் பாருங்க. அவங்க பார்வையில் UAE நம்பிக்கை துரோகமாக பார்க்கணும்ல, நம்பிக்கை துரோகமாக கூட UAE பார்க்கல. நெத்தனியா என்ன பண்ணானா, இஸ்ரேலில் வச்சு நான் போயிட்டு வந்தேன் UAEக்கு, துபாய்க்கு போயிட்டு வந்தேன், கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட துரோகம் செய்யக்கூடிய நெத்தனியாவுக்கு கூட இந்த ஆபிரகாமுடைய ஒப்பந்தத்தில் பஹ்ரைனையும் UAEயும் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதுவும் ஒப்பந்தத்தில் ஒரு பின்பக்கம் நடக்கக்கூடிய விஷயம். அதே சமயம் தாக்குதலுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கணும். இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹர்முஸ் ஜலசந்தி ஏற்கனவே கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், எந்த பேயபிளும் இல்லை, ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அதனால தான் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி 1500 கப்பல்கள் கிட்டத்தட்ட 3 மாசமா அதுக்குள்ளே இருந்த 20,000 மாலுமிகள், கஷ்டப்பட்ட மாலுமிகள்லாம் வெளியில் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நாங்கள் இதில் ஹர்முஸை வசூல்லாம் பண்ண மாட்டோம், ஆனால் சுற்றுச்சூழல் போக்குவரத்தே அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும்ல, அதுக்கு காசு வேணும்னாங்க. அதில் நியாயம்லாம் இருக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் ஒரு காரணம் சொல்லிக்கலாம், எங்களுக்கு 80லேருந்து தடை போட்டு வச்சிருக்கல, எவ்வளோ எங்கள் உள்கட்டமை சேதம் பண்ணியிருக்கல, அதை வசூல் பண்ணுறதுக்கு நான் பயன்படுத்திக்குவோம்ப்பா அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிக்கலாம். அதில் விமர்சனம் வைக்கிறதுக்கு நியாயமான உரிமைகள் இருக்குது எல்லோருக்குமே. இந்த காரணத்தை சொன்னனால என்னவோ இந்த தாக்குதல் நடந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இதுக்கிடையில் லெபனானுடைய விஷயம், லெபனானில் நயீம் காசிம் நேற்றே பேசி இந்த விஷயத்தை சொன்ன ரொம்ப காரசாரமாக பேசியிருந்தாரு. இந்த ஒப்பந்தத்தில் லெபனானை உள்ளடக்கி தான் ஈரான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லெபனான் நாங்கள் விட மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம், தொடர்ந்து அவங்களுக்கு எங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்போம், தேவைப்பட்டால் நாங்கள் ஆயுதத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை தடுக்கிறதுக்காகவும் இன்னைக்கு ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற செய்தி இந்த இடத்துல வருது. நெத்தனியாகு இஸ்ரேலுக்கு அவங்களுடைய அமைச்சர்கள் கொடுத்த உத்தரவு என்னன்னா, இந்த போர் நிறுத்தத்தை பற்றி எதுவுமே நீங்கள் வெளியே பேசாதீங்கப்பா, எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு நெத்தனியாகு சொன்னானா. இதுவெல்லாம் ஒரு காரணமா இந்த போர் நிறுத்தத்தை ஒட்டி வெளிப்புறங்கள் நடந்த இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரியான அழுத்தங்கள் அதிகரிக்கிறதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னா, அமெரிக்காக்காரன் அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அதே சமயத்தில் ரொம்பவே டிப்ளமேட்டிக்காக ஈரான் ஹேண்டில் பண்ணுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் UAE அடிச்சு
அமெரிக்கா வழிக்கு கொண்டு வந்த ஈரான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயம் வரை, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜஸ்ட்னா ஒரு செய்தி அவங்க சொல்லியிருக்காங்க IRGC என்னன்னா, வரக்கூடிய காலங்களில் பதிலடி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தாக்குனா பதிலடி ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயம் வரைக்கும் அரபுலக நாடுகளை யாரையுமே அடிக்கல, அமெரிக்காவை தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுறான்னா, நான் ஒன்று அடித்தா நீ அரபுலகத்தானே அடிப்ப, அப்போ அரபுலகம் என்கிட்ட வரும்ல, வந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஆபிரகாமுடைய ஒப்பந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்ல வைப்பேன்ல. அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கா அப்படி செஞ்சுருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஈரான் ரொம்பவே டிப்ளமேட்டிக்காக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த செய்தியை பல பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அலெக்ஸ் மில்லர்னு சொல்கிற ஒரு 23 வயசு ஒரு சோல்ஜர், ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் PTSD அப்படிங்கிற ஒரு நோய், மனநோயில் பாதிக்கப்பட்டு 290 பேர், இந்த கேர்டியன் நியூஸுடைய தகவல் படி 290 பேர் தற்கொலை செய்துக்காக முயற்சி செய்யணும். ஏன்னா மன விரக்தி. கடந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம், போகும்போது தேம்பி அழுகிறாங்க இராணுவ வீரர்கள். பல பேர் என்னென்னா, இராணுவத்தில் நாங்கள் சேர மாட்டோம், 80,000 அப்ளிகேஷன் கொடுத்தா அவர் 2,000 பேர் தான் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறான். ஈரான் தரப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வீடியோவை போட்டு லைவாக அரசு வீடியோவை போட்டு அதில் பெண்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருன்னா நீங்கள் ஆயத்தை கூட வச்சுக்கோங்கன்னு அவங்க அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தரப்பில் எப்படி இருக்குன்னா, ஐயோ நாங்கள் போக மாட்டோம், ஐயோ நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இஸ்ரேலிய வீரர்களுக்கு PTSDன்னு ஒரு நோயா, மனநோயா, அந்த மனநோயால் பாதிக்கப்பட்ட அலெக்ஸ் மில்லருங்கிற ஒருத்தவன் தூக்கு போட்டு இறந்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே பல மக்களை கொடுமைப்படுத்தி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சந்தர்ப்பத்தில்ங்க, காசாவில் அதனுடைய ஒப்பந்தத்தை மீறி போர் நிறுத்தம் நடைபெற்றிருக்கு. நம்மளுக்கு தெரியும், அக்டோபர் 10, 2025 போர் நிறுத்தம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆனால் இறந்து போனவங்க, போர் நிறுத்தம் ஏற்பட்டதுக்கு பிறகு இறந்து போனவங்க எத்தனை பேர்? 906 பேர் போர் நிறுத்தம் ஏற்பட்டதுக்கு பிறகு இறந்து போயிருக்கிறாங்க. இப்படி அங்கே தொடர்ந்து கொண்டுகிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் 7 பேரை கொண்டிருக்கிறான். கடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி 6 வயசு குழந்தைய கொண்டிருக்கிறான். இப்படி இந்த செயலை செஞ்ச IDF சோல்ஜர்ஸ் பல பேர் இறந்து போகிறது, தூக்கு மாட்டிக்கிறதெல்லாம் சர்வசாதாரணங்க. போய் தொலைவிட்டுங்க, இவங்கெல்லாம் நாட்டுக்கு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகளில் ஒன்றா இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நெத்தனியாகுவை பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிக்கிறார். திடீர்னு அந்த ஆள் போயிருக்கிறார். ஏற்கனவே அந்த ஆளுக்கு வந்து நோய் இருந்தது, அது புற்றுநோய் இருந்தது, அது சரியாயிருச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். அந்த புற்றுநோய் வந்தது எதுக்கான, தம் அடித்து தண்ணி அடித்து வந்தது தான். தம் அடித்து தண்ணி அடித்தது கேஸும் வழக்கும் போய்கிட்டு இருக்குங்கிறது தனி விஷயம். இன்னைக்கு அவசரமாக நெத்தனியா கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அட்மிட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டுடைய முழு தகவலும் இன்னைக்கு சொல்லப்படல வெளியில். இதுவுமே பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்புது, பெரிய ஒரு பயத்தையும் சந்தேகத்தையும் இன்னைக்கு கிளப்பியிருக்கு. ஆள் மண்டையை போட்டாலும் போட்டுருவானோ அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. போட்டாலும் இந்த உலகத்தை பிடிச்ச சைத்தா ஒளிஞ்சு போகணும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இன்றைக்கி ஹிஸ்புல்லா அவங்க தரப்புலேருந்து அபாபில் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு, ஏற்கனவே அபாபில்னு வச்சுருப்பாங்க போல். அபாபில்னால் குரானில் வரக்கூடிய வசனம், அதனால் குரானில் வர்றதெல்லாம் அவங்க சரியாக செய்கிறாங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது, பேரை வச்சுக்கிறாங்க. அபாபில் அந்த அப்படிங்கிற அந்த குண்டை வச்சு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுடைய மெர்கவா டேங்கர், கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த மெர்கவா டேங்கியை இன்னைக்கு 2 அடிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, முக்கியமானது நேற்று இரவு நடந்த சம்பவம். என்னன்னு சொன்னால், ஹிஸ்புல்லாக்கள் அவங்க அனுப்பிச்ச FPV ட்ரோன், அந்த ட்ரோனில் இஸ்ரேலுடைய சோல்ஜரை அடிச்சிட்டாங்க. அடித்தவனை கொந்தளிச்சு போய் ஸ்மார்ட் ரிச்சின் ஏற்கனவே அவனை பற்றி பேசியிருக்கோம் நம்ம. அவன் என்ன பண்ணுறான்னா, கொந்தளிச்சு போய் விஷயம் சொல்கிறான், ஒரு இராணுவ வீரரை மாதிரி இறந்துட்டாங்க, அதுக்காக சும்மா விடக்கூடாது, லெபனானில் 10 கட்டடத்தை இடித்து சல்லணும், ஆடுகள்லாம் கைப்பற்றணும், எல்லாம் கட்பற்றணும். ஏன்டா ஹிஸ்புல்லா அடித்தாங்க. ஹிஸ்புல்லா போய் அடி ஒரு நியாயம் இருக்குது. பொதுமக்கள் கட்டடத்தை ஏன்டா இடிக்கணும்? ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணி ஏன்டா மக்கள் பயன்படுத்தாத மாதிரி தடுக்கணும்? ஏன் ஈபியை கட் பண்ணணும்? என்ன மாதிரியான என்ன பிடிச்சவங்களா இருக்காங்கன்னு பாருன்னு சொல்லிட்டு நெத்தனியாவே வந்து இப்படிலாம் பேசாதப்பா, இப்படிலாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லி நெத்தனியாவே இன்னைக்கு சொல்லியிருக்கானா. இப்படிப்பட்ட ஒரு நிலையும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இதோடு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சினுடைய வெளிப்பகுதியில் அங்கே வந்து முஸ்லீம்களுடைய அந்த ஈதுல் அல்ஹாவினுடைய ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகை என்று சொல்லுவாங்க. அது காலை பொழுது நிறைவேற்றிய வேண்டிய ஒரு தொழுகைங்க. அந்த தொழுகையை மக்கள் நிறைவேற்றுறாங்க. அப்படி நிறைவேற்றுறப்ப சர்ச்சினுடைய அந்த உள்பகுதி இல்லாமல் வெளிப்பகுதியில் சர்ச்சில் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க. மக்கள் பரவலாக வந்து தொழுகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்படுதுங்க. பகிரப்பட்டால் பல பேர் இதுக்கு எதிர் விமர்சனம்.
நாட்டினுடைய தன்மை போயிடும், இத்தாலியுடைய நிலைமை பாதிக்கப்பட்டுரும், அப்படி இப்படி. இதனால என்னடா, ஒரு சர்ச்சினுடைய வெளிப்புறங்களில் நின்று தொழுவதுக்கு என்ன, அதனால என்ன, நாட்டினுடைய இறையாண்மை என்ன பாதிக்கப்படும், நாட்டினுடைய தன்மை எப்படி மங்கி போகும் அப்படிங்கிறதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. எப்படி இங்கே சங்கிகள் இருக்காங்களோ அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் சங்கிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க சர்ச்சினுடைய உள்பகுதியில் போய் தொழுவலுங்க. ஏன்னா விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, சிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல தொழுவதற்கு இஸ்லாத்து அனுமதி இல்லை. ஏன்னா நம்ம நடிச்சு இப்படி இல்லை அப்படி இல்லைலாம் சொல்ல முடியாது. நம்ம என்ன கொள்கை ஏற்றிருக்கோமோ அந்த கொள்கையின் அடிப்படையில் என்ன தகவல் இருக்குதோ அதை சொல்ல நம்ம பொறுப்பாளராக இருக்கிறோம். அதனால விக்கிரகங்கள் முன்னாடி நின்று தொழுவதற்கு அனுமதி இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் நின்று தொழுது இருக்கிறாங்க. இதையே பெரிய ஒரு பேசு பொருளாக இத்தாலியில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு சாரார். ஆனால் வெகுஜன மக்கள், மனித நேயத்தை விரும்பக்கூடிய மக்கள், மக்கள் மீது அன்பு செலுத்துகிற மக்கள், இவங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர் மக்களை, முஸ்லீம் மக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் ரொம்ப பேசு பொருட்களை ஒன்றா இருக்குது. அதே சமயம் டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். டெல்லியில் இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில் நடந்திருக்கு. அந்த கல்லூரியிலுடைய மாணவர் ஒரு புகாரை போய் உயர்நீதிமன்றத்தில் சொல்கிறார். என்னன்னு சொன்னால், இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 14 அடிப்படையில் என்னென்னா எல்லாரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தாக்கல் செய்கிறாரு. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 21வது பிரிவு என்ன சொன்னதுன்னா, வாழ்வு, தனிநபர் சுதந்திரம், பாதுகாப்பை பற்றி போதிக்குது. அது எங்கள் கல்லூரியில் கொடுக்கப்படல எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25வது பிரிவு மத சுதந்திரம், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகளை பேணி பாதுகாக்க சொல்லுது. இதன் அடிப்படையில் என் கல்லூரியில் நடக்கலை. என்னன்னா, வரக்கூடிய 28ஆம் தேதி இந்த ஹஜ்ஜு பெருநாள் தினத்தன்று கல்லூரியில் வச்சிருக்கிறாங்க. அந்த நாள் எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு. பேர் அவர் மறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எந்த கல்லூரினும் சொல்லப்படலை. சொன்ன கல்லூரிகள் மறுபடியும் இதை பார்த்துட்டு பரிசீலனை பண்ணி, ஆமாம் உண்மையிலேயே இந்த சட்டத்தை அடிப்படையில் செயல்படணுமே, இதை மாற்றணுமே, அவங்களுடைய தொழிலுக்குரிய நாளாக இருக்குது, அதனால் விடுமுறை எடுக்கணும் அப்படின்னு இல்லாமல், அப்படிலாம் கிடையாது. அந்த நாளில் விடுமுறை தான். எப்படி பாருங்கள், லூசு பேர் எவ்வளோ பெரிய சங்கியாக இருந்தால் தான் இந்த பதிலை சொல்ல முடியும். அந்த நாளில் விடுமுறை தான், ஆனால் என்னென்னா எக்ஸாம் இருக்குது. இது அதனால் விடுமுறை தான், ஆனால் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு ஒரு கிறுக்குத்தனமான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி, உத்தரகாண்டில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாம் மறந்துருக்க மாட்டோம். கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். முகமது தீபக்ங்கிற ஒரு சம்பவம். பல பேர் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பேரே வித்தியாசமாக இருக்குது, முகமது தீபக். என்ன சம்பவம்னா, பட்டேல் மார்க்கில் ஒரு பகுதியில் அகமது பாபாங்கிற ஒருத்தர் துணிக்கடை வச்சுருக்காரு. துணிக்கடையில் பார்த்தீங்கன்னா நேம் ஏதோ மாற்றி வச்சுருப்பார் போல். அது என்னன்னு தெரில. நேமை எப்படின்னா வச்சுட்டு போட்டோம்னா அது என்னடா பிரச்சனை, ஒருத்தவங்க ஒரு மாதிரி நேம் வைக்கிறாங்க, நீ வேணா கூட முஸ்லீம் பேரை வச்சுக்கோ, இல்லை காமன் நேம் வச்சுக்கோ, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால். ஆனால் இவர் அந்த அகமது பாபாங்கிற ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு மனிதர் ஒரு துணி கடையை வச்சிருக்காரு. பேர் ஏதோ மாற்றி வச்சிருப்பாரு போல, என்னமோ செஞ்சிருக்காரு போல. பேர்னால எந்த பிரச்சனையும் கிடையாது. உடனே அங்கே போயிட்டாங்க சங்கி, பேரை மாற்றி ஈத்துன்னு போய் அவரை அடிக்க போகிறாங்க. அந்த சமயத்தை என்ன பண்ணுறாருன்னா, இந்த தீபக்குங்கிற இந்த சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல போய் நிற்கிறார், நின்று தடுக்கிறாரு. சங்கி கேட்குறாரு, யார் யார், ஏய் நீ யார் அப்படின்னு கேட்குறப்ப, நான் யாராடா, என் பேர் என்னவா தெரிஞ்சுக்கடா, என் பேர் நோட் பண்ணிக்கடா, என் பேர் முகமது தீபக்டா அப்படின்னு சொல்கிறார். இந்த செய்தி இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. எந்த அளவுக்குன்னா, ராகுல் காந்தி கூப்பிட்டு தீபக் அவர்களை பாராட்டி அவர் என்கரேஜ்மெண்ட் பண்ணார். தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், தீபக் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ஜிம்மு நடத்தினேன், ஹல்க்குன்னு ஒரு ஜிம்மு நடத்துகிறேன். அவர் சொல்கிறாரு, கேட்வாரில் நான் ஹல்க்குன்னு ஒரு ஜிம்மு நடத்தினேன். அந்த ஜிம்முக்கு பாஜகக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுடைய வீட்டு பெற்றோரிடம் போய் அந்த ஜிம்முக்கு அனுப்பாத, இவன் மோசமானவன், இவன் முஸ்லீம்களுக்கு ஆதரவு கொடுக்குறான், அப்படி இப்படின்னு சொல்லி பலருடைய எங்களுக்கு வராமல் ஆக்கி என்னுடைய வருவாயை குறைச்சிட்டாங்க. இதுக்கிடையில் நான் ஊரையே காலி பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இன்றைக்கி ஒரு 1,60,000 ரூபா அந்த ஜிம்மினுடைய வாடகை எனக்கு கொடுக்க முடியலை. என்னுடைய ஜிம்மில் இருக்கக்கூடிய அந்த பயன்படுத்தக்கூடிய தம்பிள் சிம்பிள்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும்ல, இதையெல்லாம் விற்றுட்டு நான் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. ரொம்பவே பேசு பொருட்களில் இருக்கக்கூடிய வீடியோக்களில் இதுவும் ஒன்றுங்க. நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ பெரிய அநியாயத்தை செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு சமூக வெற்றுமையை, ஒரு மனித நேயத்தை, ஒரு 70 வயசு மதிக்கத்தக்கால ஏன்டா அப்படி அடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டவரை ஊரை விட்டே வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை. இவர் இந்து தானடா, இவருக்கு என்னடா பாதுகாப்பு? இங்கே பேசுவாங்களோ இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்துக்களுக்கு எப்படி இருக்கணும், இந்துக்கள் உரிமை வேணும். இவர் இந்து இல்லையா? இவர் தாண்டா உண்மையான இந்து, இவர் தாண்டா உண்மையான மனிதநேயத்தை விரும்பக்கூடியவர். சங்கிகளுடைய முகம் என்ன அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்குங்க. இது மாதிரி வீடியோவுடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையை தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம். இதற்குரிய நோக்கம் என்னன்னு சொன்னால், அவர்களுக்காக மக்கள் பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையில்
மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை அறிய போகிறோம். அதாவது கடந்த வருஷம் நோம்பினுடைய காலங்களில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை, ஒரு சகோதரனுடைய வாழ்வு, அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், பெய்த் லஹியான்னு சொல்லுவாங்க, காசாவுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்துல்லா அல் கஃபான் அப்படிங்கிற அவருக்கும் அம்னே சலேம் அப்படின்னு சொல்கிற ஒரு அம்மாவுக்கும் சேர்ந்து 4 குழந்தைகள். ஆலா அப்படின்னு 19 வயசு ஒரு குழந்தை, குசாய் அப்படின்னு 14 வயசு குழந்தை ஒன்று, அது இல்லாமல் அஹமது முகம்மதுன்னு ட்வீன்ஸ் குழந்தைகள். இந்த 2 பேர் ஆண் குழந்தைகள், ட்வீன்ஸு. அது இல்லாமல் 2 குழந்தைகள். இவங்க வாழ்க்கையை பேத்லஹேமில் கழிச்சிட்டு வர்றாங்க. தொடர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை. அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் பல இடங்களுக்கு நாங்கள் குடும்பத்தோட இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நாங்கள் பல இடங்களுக்கு நுஸ்ரத் அஹதிமாமுக்கு போனோம். அது மட்டும் இல்லாமல் அல்மவாசிக்கு போனோம், நாங்கள் புரூஜுக்கு போனோம், இப்படி ஒவ்வொரு ரஃபாவுக்கு போனோம். ஒவ்வொரு அகதி முகாமுலையும் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் இப்படியே எங்களுடைய வாழ்க்கையை கழித்தோம். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, ரொம்ப மோசமான சுகாதார சூழ்நிலை, இப்படியே கடந்து போகிற சூழ்நிலை. என்னன்னாலும் பரவாயில்ல, ஒரு கட்டத்தில் பெய்த் லஹியாவுக்கே நாங்கள் வந்துடலாம், எங்கள் வீடு இருந்த பகுதிக்கே வந்துடலாம், இறந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வர்றோம். வர்றப்போ எங்களுடைய தகப்பனார் ரஃபாவில் வேலை பார்க்குறாரு. ஏன்னா ஒரு 2 தக்காளி, நீங்கள் எந்த அளவுக்கு இதை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு தெரியல, 2 பீஸ் 2 கிலோ சொல்லலை, 2 தக்காளி 100 USDலாம் இருந்துச்சு. அதாவது 25 கிலோ கோதுமாவு 8000 USDலாம் இருந்துச்சு அங்கே ரேட்டு ஒரு கட்டத்தில். அதாவது கிட்டத்தட்ட நான் சொல்கிறது மே 2025 GHFன்னு உருவாக்கினாங்களே அந்த சமயத்தில் இருந்தது. இப்போ என்னன்னா, அந்த நோம்புடைய காலங்களில் தகப்பனாரை ரஃபாவில் விட்டுட்டு வாடி கசாவுக்கு இங்கே வர்றாங்க. வந்தால் இந்த அம்னே சலாம் அவருடைய தம்பி ஈயால்னு ஒருத்தவர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மாமா, இந்த பசங்களுடைய மாமா அவளை கவனித்து வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டிலேருந்து கீழே இறக்கி அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. உடனே இஸ்ரேல்காரன் ஒரு அறிவிப்பு போகிறான், இங்கேருந்து உடனே காலி பண்ணணும். அது எந்த சமயம்னா மார்ச் 18 2025 ரமலான் மாதத்தினுடைய காலம். கிட்டத்தட்ட இது அதை கடைசி 10ன்னு சொல்லுவாங்களே, ரமலானுடைய கடைசி 10 நெருக்கு வட்டமாக இது இருந்திருக்கலாம். அந்த சமயத்தில் உடனே காலி பண்ணுன்னு சொன்னோன்னே அப்போ தான் வந்தோம். உடனே திரும்பி நாங்கள் காலி பண்ணுறோம். காலி பண்ணுறதுக்கான கீழே இறங்கி வர்றப்ப ஒரு பீரங்கி குண்டு உடனே அடித்தா எங்களுடைய மாமா ஈயால் சொல்கிற அந்த செய்தியை சொல்கிறது யாருன்னா, முகமதுங்கிற அந்த பையன். இந்த ஃபோட்டோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எங்கள் மாமா மேலே பட்டுச்சு. நான் சுயநிலையோடு எந்திரிச்சு பார்க்குறேன், எங்கள் மாமா சிதறி கிடந்தார், உடம்பு எந்த பகுதியும் இல்லை. நான் குனிஞ்சு என் காலை பார்த்தேன், இது எனக்கு கனவாக இருக்குமான்னு நினச்சேன். தூரத்தில் பார்க்குறேன், என் குடும்பம், என் மாமாவுடைய பசங்க எல்லாரும், அந்த ஆலா, குசை, அம்னே எல்லாரும் கத்துறாங்க. பக்கத்தில் வர முடியலை. 5 நிமிஷம் கழித்து ஒரு ஆளோ வண்டி ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வந்துச்சு. எங்களை தூக்கி உள்ளே போட்டுட்டு கொண்டு போனாங்க. அவர் சொல்கிறார், அந்த பையன் சொல்கிறான், முகமது அஹமது 2 பேர் ஜிம்னாஸ்டிக் பசங்க, இந்த ஜம்ப் பண்ணி போகணும் அந்த மாதிரி ஒரு கேமில் இருந்த பசங்க, இப்படி வேலையை செஞ்சுட்டு இருந்த பசங்க அந்த இடத்துல செதறி போய், அந்த முகமது பையன் சொல்கிறான், என்னுடைய ட்வின்ஸ் அஹமது, அவனை நான் பார்த்தேன், அவன் குரானுடைய வசனத்தையும் ஷஹாதான்னு சொல்கிறாங்க. ஷஹாதான் என்னென்னா, மரணிப்பதற்கு முன்னாடி ஒரு முஸ்லீமாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். அந்த வார்த்தையே அவருக்கு அந்த சமயத்தில் அங்கீகரிக்கப்பட்டால் அதன் மூலியமாகவே சொர்க்கம் போயிடுவார் அப்படிங்கிறது நபி மொழிங்க. அந்த அடிப்படையில் அந்த வார்த்தை இந்த பையன் என் சகோதரன் என் ட்வீன்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் பார்த்தேன், அவனை அப்படியே பார்த்தேன். நான் அது சும்மா அவன் சொல்கிறான் அப்படின்னு நினச்சேன். அந்த சமயத்தில் அவன் தொழுகையை கடைப்பிடிச்சிக்கிட்டே இருந்தான். இப்படி ரத்தம் ஊற்றுது, கடைப்பிடிச்சிக்கிட்டே இருந்தான். என்ன ஆச்சுன்னு தெரில. நான் ஐசியூக்கு போயிட்டேன், அட்மிட் பண்ண உடனே 2 கால் பாருங்களேன், இந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும், 2 கால் இல்லை, இடது கையில் பிளேட் வச்சுருக்கு. அதே மாதிரி வலது கையோ இடது கையிலோ 3-4 விரல் இல்லை. இந்த நிலையில் நான் 4-5 நாள் கழித்தேன். முகமது எங்கே, முகமது கேட்குறாப்புல, அகமது எங்கே அப்படின்னு கேட்டால், இல்லை அவன் சிஃபா மருத்துவமனையில் இருக்கான், அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு, சீரியஸாக இருக்குது அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா, நான் அதனால் பாதிப்படைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. ஒரு கட்டம் நான் இது ஒரு நல்ல நிலைக்கு சுயநிலைக்கு வந்ததுக்கப்புறம் அகமது மரணிச்சுதான் அப்படின்னு சொன்னோன்னா 5 நாள் நான் தேம்பி அழுதேன். அவனுடைய நினைவை என்னால் மறக்க முடியலை அப்படின்னு அகமது சொல்லிட்டு திரும்படியும் அந்த பையன் தான் வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்களே அந்த முகமது பையன் சொல்கிறான். எப்படின்னா, நான் இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு நான் திரும்படியும் ஒரு கேம்புக்கு போனேன். அங்கே இஸ்ரேலிய சோல்ஜர் என்னை ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க. எங்கள் வீடை விட்டு வெளியே வராமல் அப்படியே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் அப் பண்ணப்போ ஒரு கட்டத்தில்
என்னை மட்டுமே வெளியில் அனுப்பிச்சாங்க. நான் தெருக்கல்ல கூடாரத்தில் பல நாட்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்தேன். கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய தகப்பனார் வந்து என்னுடைய தாய் வந்து என்னோட சேர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வெளிநாடுகளுக்கு போகணும். அந்த வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கும் இஸ்ரேல் எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி தான் வாழ்நாளில் பட்ட கஷ்டங்களை துயரத்தை அந்த பையன் விவரித்து சொல்லிவிட்டு எல்லாத்தையும் போகணும், நாங்களும் நிம்மதியாக வாழணும், நல்ல முறையில் வாழணும் அப்படின்னு அந்த பையன் அந்த தகவலை சொல்கிறான். உண்மையிலே கேட்குறதுக்கே ரொம்ப அவ்வளோ கஷ்டமான ஒரு கண்ணீர் கதையில் இதுவும் ஒன்றா இருக்குது. நிச்சயமாக மறவாமல் அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும். ஒவ்வொரு மறந்துடாமல் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.